நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை லாரியிலிருந்து சேமிப்பு கிடங்கிற்குள் இறக்காததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் இறக்கி சேமித்து வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்து வருவதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரி மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் லாரியிலிருந்து நெல் மூட்டைகளை இறக்காமல் அப்படியே நிறுத்தி வைத்ததால் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல் மூட்டைகளை இறக்கி கிடங்கில் வைத்திருந்ததால் 5000 மூட்டைகள் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டு இருக்காது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பது அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்.